November 17th happens to be the World Prematurity Day. இது எதுக்காக கொண்டாடுறதுன்னா அவேர்னஸ். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ப்ரெமெச்சூரா பிறந்தாங்கன்னாலும் கைவிடக்கூடாது, ஸ்பெஷலிஸ்ட் யூனிட்ல ட்ரீட் பண்ணி இந்த குழந்தைங்களையும் நார்மலாக கொண்டு வரணுங்கிற அவேர்னஸ்க்காக கொண்டு வந்த நாள் இது. இன்னைக்கு நீங்க நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க, இவங்க எல்லாமே ப்ரெமெச்சூரா பிறந்தவங்க. Most of them 1 கிலோவுக்கு கம்மியா இருப்பாங்க. The lowest baby that we may be 600 grams. 600 கிராம்னா பாத்துங்க எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கும்னு. 600 கிராம்ஸ் குழந்தைய கூட நார்மலா இன்குபேட்டர்ல வச்சு குழந்தைய வளர்த்து வீட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு ஃபீடிங்கு நார்மலா இருக்கிற குழந்தைய அனுப்பிடுவோம். நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும், இந்த குழந்தைங்களாம் நார்மலா டெவலப் ஆவாங்களா, பிரெயின் டெவலப்மெண்ட் நார்மலா இருக்குமா, மற்ற பிரச்சனை நார்மலா இருக்குமாங்கிற கவலை இருக்கும் ஃபேமிலியில. அந்த மாதிரி கவலை வேண்டாம். இந்த குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலா டெவலப் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு உலகத்துக்கு தெரியறதுக்காக கொண்டு வந்த நாள் இது. இதை நம்ம லோக்கலா இங்க செலிப்ரேட் பண்றதுக்காக தான் உங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் த பப்ளிக். தேங்க்யூ. ப்ரெமெச்சூரிட்டிக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. ஆக்சுவலாக மெட்டர்னல் காசஸ் தான் இதெல்லாம் நிறையா. ஸோ அம்மா கிட்ட இருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. இது குழந்தைகிட்ட ஸ்டார்ட் ஆகலாம், அம்மா கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அம்மாவுக்கு வந்து போதிய மருத்துவ வசதிகள் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ டியூரிங் த ப்ரெக்னன்சி பீரியட் வந்து அவங்களுக்கு பிபி, சுகர், இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவங்க ப்ராப்பராக அணுகி பீரியாடிக் செக்அப்னு சொல்லுவாங்க. அதை வந்து மகப்பேறு டாக்டர்ஸ் மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அது மூலியமா அவங்க அதை எடுத்துட்டு ப்ராப்பராக அந்த ஃபேஸ் அவங்க கடந்து வந்தாங்கன்னா திங்ஸ் வில் பி வெரி நார்மல். சப்போஸ் இதுல வந்து பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இல்லை சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இது மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரும்போது இந்த பேபி சில சமயம் ப்ரீமெச்சூரா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பேபியை வந்து உள்ள இருந்து பறக்கிறதுக்கு தான் எல்லாருமே நம்ம விருப்பப்படுவோம். பட் அதையும் மீறி ஒரு மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன் அப்படி இல்லாட்டி ஒரு குழந்தைங்கள அந்த குழந்தை வெளில வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இந்த குழந்தை வெளில வரும்போது அந்த சப்போர்ட்டை நம்ம வெளியில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 100% சக்சஸ் ரேட்டா இருக்கு ட்ரீட்மெண்ட். என்ன ரீசன்? ஹாஸ்பிட்டல் ரீசன், டெக்னாலஜி ரீசன்? ரெண்டுமே சார், ரெண்டுமே இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு அது மாதிரி இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து இன்ஃபேக்ட் ப்ரீமெச்சூரிட்டியோட அந்த பெர்சன்டேஜே வந்து இட் ஹஸ் நாட் வர்சன். It has not increased or worsened. It's becoming static, especially in the year. So, முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமா இவ்வளவு வெயிட்ல தான் பிறக்கும்? அது எப்படி ஏதாவது முன்னாடி டாக்டர் சொல்லுவாங்க? பீரியாடிக்கா ஸ்கேன்ஸ் போடுவாங்க. ஸ்கேன்ஸ் போடும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை எந்த நிலைமையில இருக்கு, ரத்த ஓட்டமா சீரா இருக்கா, அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த குழந்தையோட வெயிட் எப்படி இருக்கு, இது எல்லாமே அவங்க கணிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது சப்போஸ் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மெடிசன்ஸ் கொடுக்குறோம், அது மீறியும் அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த பேபி வெளில வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்போ ஆன்டிநேட்டல் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அது மூலியமா நாங்களே போய் அவங்ககிட்ட பேசுவோம். சப்போஸ் உங்க குழந்தை கொஞ்சம் முன்னாடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த தொந்தரவுகள்லாம் வரலாம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு உள்ள இருக்க மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்மெச்சூரா இருக்கும். அதனால அதை பண்ண வேண்டிய வேலையெல்லாம் சரியா பண்ணாது. நார்மல் பேபிஸ் தான், பட் ஸ்டில் அவங்க வந்து வெளில வர டைம் கொஞ்சம் முன்னாடி கூட்டியே வந்துட்டதுனால அதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா இல்லாதனால அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் ப்ரீமெச்சூரிட்டி ப்ராப்ளம்ஸ் சொல்றேன். சார், ப்ரீமெச்சூர் பேபிஸ் வந்து எவ்வளவு குறைஞ்ச நாள்ல பிறந்தது காப்பாற்று? அதாங்க 25 வீக்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 28 வீக்ஸ் வாஸ் த பீரியட். 28 வீக்ஸ் முன்னாடி பிறக்கிற பேபிஸை நம்ம வந்து பேரண்ட்ஸோட இதோட அதை வந்து அணுகவே மாட்டாங்க, ரெசிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து தட் ஹஸ் பிகம் 25 வீக்ஸ், 25 வாரம். ஆக்சுவலா நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல 25 வாரத்துல பிறந்த குழந்தையை காப்பாத்திருக்கோம். அவங்களை நார்மல் பேபியா கொண்டு வரதுக்கு எத்தனை வருஷம் அவங்க எத்தனை மாசங்கள் ஆகும்? அது வந்து இட் டிபெண்ட்ஸ், வாரக்கணக்கு. ஸோ வாரக்கணக்கு கம்மியாக தொந்தரவுகள் ஜாஸ்தி, அதே மாதிரி வெயிட் கம்மியாக தொந்தரவுகள் ஜாஸ்தி. ஸோ 25 வீக்ஸ் to 26 வீக்ஸ்னா கண்டிப்பா அவங்க ஒரு 8 வாரமாவது நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அவங்க பேபி கையில கொடுத்து அவங்களுக்கு ஃபீடிங் கொடுத்து அவங்க வீட்டில் வச்சு பாத்துக்கிற அளவுக்கு கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது 7 to 8 வீக்ஸ் ஆகும். சாரி சார், மதர்ஸ்க்கு ப்ராப்ளம் பெருசா இருக்காது. முன்கூட்டி இருந்ததுனால அந்த பேபி ப்ரீ டைமா பிறப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் மதர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது. அதான் சொன்னேன், டைம்லி ட்ரீட்மெண்ட் அண்ட் மெட்டிகுலஸ் ட்ரீட்மெண்ட், ரொம்ப நுணுக்கமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா வந்து நிறைய அதுல உள்ள இருக்கு. ஸோ அதை நுணுக்கமா கொடுக்குற முறையில அந்த பேபிஸை நார்மல் பேபிஸா கொண்டு வரணும். வித் லைக் நார்மல் பேபி, ஒரு நேர மாச குழந்தை, ஒரு 3 கிலோ குழந்தை எப்படி பிறந்து நார்மலா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதோட அவேர்னஸ்க்காக தான் இந்த ஃபங்க்ஷன். வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரெமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்க வந்து மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூ ஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி, இந்த என்சிஐயுன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னன்னா, டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸ் அவர் வந்து தொட்டு இருக்காரு. அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னாரு இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்பவுமே அவரை அப்படிதான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அந்த ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் many more lives for him, many more years in this life for him also. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாவா இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேர்ல பார்த்துருக்கேன். அவர் வந்து 6 months old பேபி, 3 months old பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைம்ல இங்க இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்றதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் ஐம் கிளாட் தட் ஐம் ஹியர் டு be a little 1% support also. I'm very glad that they invited me here, and thank you all. வந்து பவர்ஃபுல் மீடியா என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து அவேர்னஸ் இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில், ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன். This is also one of the supports that I come here and building awareness is a big support from a big hero. And anything they ask which I'm able to do, I will definitely do that. இந்த ப்ரீமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கீங்க. பொதுவாக தமிழ்நாடு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்க சொல்ற அவேர்னஸ் தான் இந்த மாதிரி ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழ்ல வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாசத்துல பிறந்தவங்கன்றது வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனா வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸா எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறைய வந்துட்டு இருக்கு. எஸ் சார், ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொன்னா சொல்றேன். ஆமாம் சார், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருப்போம். அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லா திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
தேங்க்யூ. என்னோட பேபி வந்து 6th மந்தே பார்ன் ஆனாங்க. நான் ஆக்சுவலாக இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கல, நான் வெளியில தான் பார்த்துட்டு இருந்தேன். டியூ டு யூட்ரஸ் ரப்ச்சர்னால நான் வந்து இங்கே வந்தேன். எனக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து பேபியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துருவாங்க, ஸோ நீங்கள் இங்கே போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்தேன். எனக்கு திவ்யா சரண் மேம் தான் வந்து பார்த்தாங்க. அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரப்ச்சரை வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம் எல்லாமே சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 days இங்கே இருந்தேன். ஆனாலும் என்னோட லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகலை. அட்லாஸ்ட் பேபிக்கும் வந்து சஃபர் ஆகுறாங்க, நானும் சஃபர் ஆகிடுவேன்னு சொன்னதுனால இமீடியட்டாக C-section பண்ணாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. எனக்கு டெலிவரி நாளைக்கு மார்னிங்னா முந்தின நாள் நைட்டே வந்துட்டு NICUலேருந்து ஒரு டாக்டர் வந்து என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அது சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. பேபி பிறந்தோடனே நான் அப்படியே NICU கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் டே பேபியை பார்க்க போகும்போது என் பேபி 1 kg தான் இருந்தாங்க. ஜஸ்ட் இந்த சைஸ் தான் இருந்தாங்க. ஒரு ஆரஞ்சு சைஸில் ஒரு தலை, குட்டி குட்டி கை கால் இருந்துச்சு. இவ்வளோதான் சைஸ் லிட்ரலி. அவங்க இன்னைக்கு அவங்க வந்து 3 kgல என் கையில் இருக்காங்க. இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு வேல் சார் அண்ட் டீம். அவங்க வந்து டெய்லி அவங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டெலிவரி முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி இருக்கு, இத்தனை வீக்ஸ், எனக்கு 34 weeks பேபி இங்கே தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் என் பேபி. ஸோ அதனால அவங்க இங்கே தான் இருப்பாங்க எல்லாமே சொன்னாங்க. நான் மறுநாள் தான் பேபியை போய் பார்த்தேன். அப்போ அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டாங்க, திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அவர் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அவர் என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது. மித்தா ட்ரூத்தான் தெரியாது. பொம்பளை பிள்ளைனா காப்பாற்றிடுவாங்க, ஆம்பளை பிள்ளைய காப்பாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய மித்த என்னை சுற்றி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தாட், பாசிட்டிவ் தாட் கொடுத்தது வந்து வேல் சார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, எப்படியாவது நான் காப்பாற்றி உங்கள் குழந்தைய உங்கள் கையில் கொடுத்துருவேன்மா, பாசிட்டிவாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வார்த்தை எனக்கு முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு வேர்டு என் காதில் விழுந்தது வந்து வேல் சார் கிட்ட வந்து தான் வந்துச்சு. ஸோ அந்த பாசிட்டிவ்னஸை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். டெய்லி வருவோம், டெய்லி வந்து பேபியை பார்ப்போம். டெய்லி என்ன நடக்குது, எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம், இன்னைக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் எல்லாமே சொல்லுவாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் போதுமா, இவ்வளோ வெயிட் கெயின் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும். பட் அந்த டீம் வந்து எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரியே நடக்குது. ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட அவர் வந்து சொல்றாரு, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம டவுட்டோடயே எதுவுமே இது பண்ணவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அட்லாஸ்ட் வந்து என்னை சுற்றி நெகட்டிவாக பேசுகிற எல்லாருக்குமே என்னன்னா, 6 மாசத்துல பிறக்கிற குழந்தைய காப்பாற்றி கையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு என் பேபி இங்கே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 3 kgs இவங்க 1 kgல பிறந்த பேபி. நடுவில் நிறைய செட்பேக்ஸ் ஆனாங்க. இவங்களுக்கு வந்து சர்ஜரி வரைக்கும்லாம் பேசினாங்க. சதீஷ் சார் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க சர்ஜரி எல்லாமே. பட் வேல் சார் சொன்னாங்க, நம்ம இந்த எதுவாக இருந்தாலும் பெட்ல வச்சே பார்க்குற மாதிரி பார்க்கலாம், என்ன நம்மளால முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி வரைக்கும் என் பையன் போகலை, எதுவுமே போகாமல் சாரோட ட்ரீட்மெண்ட்லேயே இஸ் வெல் ஃபைன் நவ். என் பேரு ஜோதி லட்சுமி. எந்த ஊர் நீங்க? நான் இங்கே தான் செட் ஆகும். மகேஷ் அம்மா தான் ரெஃபர் பண்ணுவேன். இது மாதிரி சூழல்ல இருக்கிற குடும்பங்களுக்கு என்ன மாதிரியான தைரியத்தை சொல்றேன்? ஆக்சுவலா பேரண்ட்ஸ் முதல்ல நெகட்டிவா எதுவுமே யோசிக்க கூடாது, பாசிட்டிவா தான் இருக்கணும். அண்ட் சுத்தி இருக்கிறவங்களை காதுலயே வாங்காதீங்க. நாங்க பண்ணதும் அதுதான். சுத்தி யார் என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா சொல்லட்டும், காதுலயே வாங்காதீங்க. உடைக்காதுன்னு சொல்லாங்களா, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் என் பிள்ளை பொழைச்சி என் கைக்கு வரும். என் பிள்ளை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர்ஸ் ஆகட்டும், ஈவன் NICU சிஸ்டர்ஸ், ஐ ஹாவ் டு தேங்க் தேம். சாரோட டீம், டாக்டர் ரகு, ராகுல், பித்தூர், தருண், ரதி மேம், ஷகிலா மேம், எல்லாருமே. சார் வந்து எனக்காவது இல்லைனா கூட அவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து என்ன நடக்குது அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு NICU சிஸ்டர்ஸ், ஷீலா சிஸ்டர் ஆகட்டும், பவித்ரா சிஸ்டர், நிவேதா சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், அப்புறம் சீதா சிஸ்டர், அஞ்சலி சிஸ்டர், எல்லாருமே. ஏன்னா 24/7 அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிடுவேன், பட் நைட் அண்ட் டே அண்ட் நைட் இவன் செட் பேக் ஆன போது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா டேக் கேர் பண்ணாங்க அவனை. ஐ ஃபீல் பிளெஸ்ட் ஆக்சுவலா. ஏன்னா என்னை சுற்றி என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் வந்து இல்லை, கண்டிப்பாக குழந்தை கைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டே எனக்கு அது சொன்னார், அதை அவர் செஞ்சார். அவர் இன்னொன்னு சொன்னார் எனக்கு, நான் சும்மா சரியாயிடுச்சுன்னு உங்கள் கையில் கொடுத்துட மாட்டேம்மா, அவன் வந்து சரியாயிட்டான்னு எனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்றைக்கி தான் நான் உங்கள் கையில் கொடுப்பேன், சரியாயிட்டான்னு உங்கள் கையில் நான் தூக்கி கொடுத்துட மாட்டேன் என்றைக்குமே அப்படின்னு அவர் சொன்னார். அதை வந்து வேல் சார் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் வேல் சார். அண்ட் வேல் சார் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எல்லா சிஸ்டர்ஸ், எல்லா டாக்டர்ஸ் எல்லாருக்குமே.